நம்ம இப்போ 250 கிராம் ட்ரீம் கேக் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 1/4 கப் மைதா எடுத்திருக்கேன். 1/8 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துகிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் எடுத்து அதில் போட்டுட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு பவுலில் ஒரு முட்டை சேர்த்துட்டு வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 மினிட் நல்லா பீட் பண்ணிவிட்டு 1/4 கப்பில் பவுடர் சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வெஜிடபிள் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்தப்புறம் நம்ம ஏற்கனவே சளிச்சு வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை இந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் கூட சேர்த்துட்டு நல்லா ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா ஸ்பேச்சுலா வச்சு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து 4 இன்ச்சு டின்னா எடுத்திருக்கேன். பட்டர் ஷீட்லாம் போட்டுட்டு அந்த பேட்டரை அதில் ஊற்றிட்டு 180 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டு வச்சுருந்தேன். பேக்கிங்க்கு 180 டிகிரி 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ட்ரீம் கேக்கில் லேயர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நான் 1/2 கப் விப்பிங் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். 1/2 கப் விப்பிங் க்ரீம் வந்து சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஐசிங் சுகர் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிக் பீட்ஸ் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை கமத்தி பார்க்கணும். கமத்தி பார்த்தோன்னா க்ரீம் வந்து கீழே விழக்கூடாது. அந்த பதத்தில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோ கொஞ்சம் லென்னிங்காக போகுது, அதனால நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் ரிமைனிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.